ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். ஒரு பெண்ணை மாமியார் வீட்டார் விரும்பி மருமகளாக ஏற்றுக்கொண்டால் ரொம்ப செல்லமாக பார்த்து கொள்வார்கள். அது உண்மை. அந்த பெண் பிறந்த வீட்டில் 20 ஆண்டு காலம் வளர்ந்தால் புகுந்த வீட்டில் வாழும் அந்த 60 ஆண்டுகளே மிக முக்கியமானவை. நன்றாக பார்த்து கொள்ளும் மாமியார் கிடைத்தால் எந்த மருமகளும் புண்ணியம் செய்தவளே. அதே நேரத்தில் அந்த பொண்ணுடைய பெற்றோர்களும் எந்த கவலில்லாமல் இருப்பார்கள். ஆனால் மாமியார் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் தாயை மறப்பது அவ்வளவு சுலபமல்ல. தன்னம்பிக்கை இழந்தால் எல்லாமே இழந்தது போல மக்கள் நினைப்பார்கள். ஆனால் அந்த ஆண்டவன் எப்படி எழுதியிருக்கிறானோ அப்படித்தான் நடக்கும். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நாம் தான் அனுபவிக்க வேண்டும். வேண்டும் என்று யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சிவனான இல்லாமல் எறும்பு கூட கிடைக்காது என்பார்கள். எவன் எவ்வளவு செய்திருப்பானோ அவ்வளவுதான் கிடைக்கும் என்பார்கள். யாருக்கு என்ன எப்படி நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதுவே நடக்கும். ஆணவம் தலைக்கு ஏறிவிட்டால் எதிரில் இருப்பது தன் கணவனானாலும் தன்னுடைய தந்தையானாலும் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் என்ற ஞானம் இல்லாமல் பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் சொன்ன பேச்சையும் கேட்க மாட்டார்கள். அந்த ஆண்டவன் சரியான தண்டனை கொடுக்கும் வரை அவங்களுக்கு புரியவே புரியாது நண்பா. ஒரு பொருளையும் மனுஷனையும் எல்லோரும் பார்க்கும் பார்வை ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக பார்ப்பார்கள், ஒவ்வொரு விதமாக யோசிப்பார்கள். ஆனால் உயிரிருக்கும் மனுஷன் போனாலே இந்த காலத்தில் மென்டலாக டிஸ்டர்ப் ஆவதில்லை. காசு கொடுத்து வாங்கும் பொருள் போனால் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆக வேண்டியதே இல்லை. புதுசாக அதை விட பெட்டராக வாங்கிவிட வேண்டியது தான். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. தெரிந்து கொள் நண்பா.